வணக்கம் நண்பா. எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். பிப்ரவரி 11 வெளியான தகவல். 2642 மருத்துவ காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் நேற்று 10/2/2025 சென்னை வேளச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க நாள் நடைபெற்றது. பிறகு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: 2642 மருத்துவர்களுக்கு பணி நியமனம். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, அரசு மருத்துவர்கள் பணி நியமனத்திற்காக ஜனவரி 5ஆம் தேதி தேர்வுகள் நடைபெற்றது. 2553 மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்பட்டு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி மூலம் ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்பட்டு சுமார் 24,000 மருத்துவர்கள் தேர்வில் கலந்து கொண்டு தற்போது கூடுதலாக 89 காலிப்பணியிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 2642 மருத்துவர் காலிப்பணியிடங்களுக்கான மதிப்பெண் பட்டியல் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் 4585 பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு 12/2/2025 முதல் 15/2/2025 வரை சான்றிதழ் சரிபார்ப்புகள் நடைபெற உள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்புகள் முடிந்தவுடன் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி தரவரிசை பட்டியல் ரேங்கிங் வழங்கப்பட உள்ளது. இந்த படிகள் முடிவடைந்தவுடன் சாதிவாரி இடஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. கட் ஆஃப் மதிப்பெண்கள் பொறுத்தவரை பொதுப்பிரிவு 61, பிற்படுத்தப்பட்டோருக்கு 55, முஸ்லீம்கள் பொறுத்தவரை 52, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 53, ஆதி திராவிடர் பிரிவினருக்கு 51, அருந்ததியினர் பிரிவினருக்கு 48, பழங்குடியினர் பிரிவினருக்கு 45 என்கிற வகையில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பணி நியமனம் செய்யப்பட்ட உள்ள மருத்துவர்களுக்கு வரும் 20/2/2025 தேதிக்கு பிறகு கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளது. முதல் முறையாக பணி நியமனம் செய்யப்படும் பணியாளர்களுக்கு அவரவர் விரும்பும் இடங்களுக்கு கலந்தாய்வு மூலம் பணி நியமனம் செய்யப்பட்டு விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பணிமனை ஆணை வழங்கப்பட உள்ளது. இப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இல்லை என்பதற்கான மகத்தான சூழல் முதல் முறையாக உருவாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு 1021 மருத்துவர் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. அவர்களுக்கு முதல் முறையாக கலந்தாய்வு நடத்தி எங்கெங்கு காலிப்பணியிடங்கள் அதிகமாக உள்ள 20 மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனம் வழங்கப்பட்டது. 20 மாவட்டங்களில் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் போது அவர்களுக்கு சொன்னது, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பணி நியமனம் மாறுதல் கட்டு சிபாரிசுக்கு வரக்கூடாது என்று சொல்லி இருந்தோம். ஒருடம் கண்டிப்பாக நீங்கள் அங்கேயே தான் பணியாற்ற வேண்டும் என்றும் சொல்லியிருந்தோம். அவர்களுக்கு 1 வருடம் முடிவுற்று இருக்கிறது. அவர்களுக்கு வரும் 15/2/2025 அன்று 1021 மருத்துவர்களுக்கு பணி மாறுதலுக்கான கலந்தாய்வு நடத்தப்படவிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டினை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த மருத்துவர்களும் அவரவர் விரும்பும் இடங்களுக்கு பணியாற்றுகின்ற சூழல் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2642 மருத்துவர் காலிப்பணியிடங்கள் விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பணி நியமன ஆணைகள் வாங்கப்பட உள்ளது. இவ்வாறு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்நிகழ்வில் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி மற்றும் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் கலந்து கொண்டனர். இதை போன்ற எம்ஆர்பி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.